அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிக்கு பின்னாடி நம்ம ஒழிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை யாருமே எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்க, இந்த சொசைட்டியில் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற அந்த பயம்தான் இன்னைக்கு பல நபர்களுடைய ரொம்ப பெரிய ஒரு லைசன்ஸாக இருக்குது, தவறு செய்வதற்கான லைசன்ஸாக இருக்குது. ஈசிஆர் பெண்களுடைய விஷயத்திலையும் அதே லைசன்ஸ் தான், ஞானசேகரன் விஷயத்திலையும் அதே லைசன்ஸ் தான். அந்த கொடி அந்த அரசியல் பின்புலம், அதை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசியல்வாதிகள், அதை பார்த்து பயப்படக்கூடிய நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் நாம ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கோம்? 2 நாள் வீடியோ போடல, உடனடியாக உறவுகளிடமிருந்து கால் வருது, நண்பர்கள் கால் பண்றாங்க, என்ன விக்கி என்ன ஆச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனையா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி உன்னை யாராவது மிரட்டினாங்களா? அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ யோசிக்கிறேன், அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவங்களே இவ்வளோ பயப்படுறாங்களே, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உண்மையாக தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி எப்படி அவனால் கேள்வி கேட்க முடியும்? அவனை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா அவன் குடும்பத்தை யார் பார்ப்பா? அந்த பயத்தை தான் ஊட்டி 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 வளர்த்து எதையுமே கேள்வி கேட்க முடியாத ஒரு சமுதாயமாக நம்மளை மாற்றிட்டாங்க.